அறந்தாங்கி நிஷா அக்கா, திவாகர் விஷயத்துல நீங்க இன்னும் என்னெல்லாம் மறைக்கிறீங்க? அண்ட் ஏன் இந்த வீடியோ நீங்க உங்க ஐடியில போஸ்ட் பண்ணல? மக்களே, ஃபைனலா இந்த வாட்டர் மிலான் திவாகர் குக் வித் கோமாளி செட்ல பண்ண அட்டூழியங்கள், பெண்கள் கிட்ட தவறான முறையில நடந்துக்கின விஷயங்கள் எல்லாமே ப்ரூவ் பண்ற விதமா இன்னைக்கு அறந்தாங்கி நிஷா அக்கா அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அப்புறம் குக் வித் கோமாளி செட்ல இருந்த இன்னொருத்தரும் அதை பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த கேடு கெட்ட திவாகர் பெண்கள் கிட்ட அருவருக்கத்தக்கதா தவறான முறையில நடந்துக்கிறது 100% உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, திவாகர் பண்ற இந்த விஷயத்துக்கு அவருக்கு தண்டனை வாங்கி தரது தான் கரெக்டா இருக்கும். அப்பதான் அவருமே திருந்துவாரு. அவருக்குமே ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா திவாகர் இன்னைக்கு நேத்து பெண்கள் கிட்ட இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இல்ல, ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா தடுக்கணும். அண்ட் திவாகரையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணணும்னா இந்த விஷயத்தை சட்ட ரீதியா தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் எனக்கு இப்போ அறந்தாங்கி நிஷா அக்கா மேல பெரிய வருத்தம் இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி அபியூஸ் ஆனதை எதிர்த்து தைரியமா பேசின அறந்தாங்கி நிஷா அக்கா இப்ப பர்சனலா அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன் அவங்க இவ்வளவு லேட்டா வீடியோ போடுறாங்க? அண்ட் இந்த ஒரு வீடியோ கூட அவங்களோட ஐடியில அவங்க போஸ்ட் பண்ணவே இல்லை. அண்ட் திவாகர் குக் வித் கோமாளி செட்ல நிறைய அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. தேவைப்பட்டா நானுமே இல்ல அங்க இருக்கிற எல்லாருமே இதுக்காக வாய்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கும். எப்ப வேணா இதை பத்தி பேசுவோம்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு மேல எப்ப ரெடியா இருக்கணும், ஏன் இப்ப பேச மாட்டீங்கன்னு தான் என்னோட கேள்வி. நிஷாக்கா ரிலீஸ் பண்ண வீடியோல கூட அவங்கள பத்தி பேசுறதை விட மாக்காப் அண்ணனை பத்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண வீடியோ கூட அவங்களுக்காக ரிலீஸ் பண்ண வீடியோ மாதிரி தெரியல, மாக்காப் அண்ணனை சப்போர்ட் பண்ற வீடியோ மாதிரி தான் இருக்கு. திவாகர் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்றீங்க. இவர் இந்த மாதிரி தவறான விஷயங்களும் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் அவர் எதிர்த்து கேஸ் தர மாட்டீங்க? பொய் சொல்ற திவாகரே உங்க மேல கேஸ் தரும் போது உண்மையா பாதிக்கப்பட்ட நீங்க ஏன் வந்து அவருக்கு எதிராக கேஸ் தர மாட்டீங்க? இப்படி அவர் எதிர்த்து வீடியோ போட்டா இந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைச்சிருமா? ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்த அபியூஸை பத்தி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசின இந்த நிஷா அக்கா ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களோட ஐடியில ஒரு பர்சனல் வீடியோ எதுவுமே போடல? அப்புறம் இந்த ஒரு வீடியோ கூட ஏதோ ஒரு வாக்குமூலம் வீடியோ மாதிரி ஏதோ ரிலீஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது தான் திவாகர் பண்ண தப்பை விட நீங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க போலன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா திவாகர் உங்களை பத்தி அவ்வளவு அவதூறு பரப்பும் போது அதெல்லாம் பொய்யான விஷயமா இருக்கிற பட்சத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை எதிர்த்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே. தப்பு பண்ண வாட்டர் மெலானுக்கு இருக்கிற தைரியம் உங்க யாருக்குமே இல்லையா? உங்களுக்குன்னு வரும்போது எவ்வளவு தைரியமா பேசுறீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி பயப்படுறீங்களே நிஷாக்கா. இதுல உங்களெல்லாம் பார்த்து எப்படி மத்த பெண்கள் தைரியமா இருப்பாங்க சொல்லுங்க? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், தப்பு பண்ண திவாகர் தண்டிக்கப்படணும். அப்புறம் இந்த மாக்காப்பா, கானா வினோத், புகழ், அறந்தாங்கி நிஷான்னு பாதிக்கப்பட்ட எல்லாருமே இவ்வளவு பொறுமை காக்கிறது ஏன்? தப்பு பண்ண அவரே அன்னைக்கே போய் கேஸ் தந்துட்டாரு. நீங்க ஒரு வாரம் கழிச்சுல இந்த வீடியோவை ரிலீஸ் பண்றீங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. திவாகர் தப்பு பண்ணதை தாண்டி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்கன்னு. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. மக்களை, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இந்த திவாகர் விஷயத்துல திரும்பவும் இந்த வீடியோ மூலியமா ரிப்ளை தரது பெஸ்டா இல்ல இதை சட்ட ரீதியா ஹேண்டில் பண்றது பெஸ்டா? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.